மச்சான் ரொம்ப வீங்கிருக்காடா? லைட்டா தான் வீங்கி இருக்கு. வலிக்குதா? இல்ல வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடா அண்ணே? டேய் ஆக்சுவலா என்னதான் நடந்துச்சு? அதான் நைட்டே சொன்னேனே மாமா. சொன்னடா, ஆனா கிளியரா சொல்லலையே. நான் அவ கைய பிடிக்கதான் மாமா போனேன். அவ தள்ளி விட்டுட்டா. அவ தள்ளி விட்ட உடனே மண்டை வீங்குற அளவுக்கு கீழே விழுந்துட்டியாக்கும். ஏண்டா விழுந்தது தானே விழுந்த, மெத்தையில விழுந்திருக்கலாம்ல. விழும்போது எங்க விழுறேன்லாம் பார்த்து விழ முடியுமா? டேய் சுரேஷ், நல்லா டயட் பண்ற, புரோட்டீனா நல்லா சாப்பிடுற, எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு சும்மா கிண்ணனு ஏத்தி வச்சிருக்க. ஒரு பொண்ணு தள்ளி விட்டாடா கீழே விழுந்திருக்க. நான் விழுந்த கதையை கொஞ்சம் விடுறீங்களா? பழைய கட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுல அடிபட்டா நல்லாவே அடிபடும். கண்டிப்பா உனக்கு வலிக்கும். ஏண்டா இத வெளியில சொன்னா அவமானம் ஆயிடுங்கிறதுக்காக சொல்லாம இருக்க, அப்படிதானே? ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு நான் விழுந்ததை பத்தியோ இல்ல அடிபட்டதை பத்தியோ பேசாதீங்க. அதையே கேட்டுட்டு என்னடா பணியார மாதிரி இப்படி வீங்கி கிடக்கு? அவ்வளவு இல்ல அத்தை. அதான் பார்த்தாலே தெரியுதேடா. இப்படித்தான் என் சொந்தக்கார பையனுக்கும் இந்த மாதிரி அடிபட்டு இருந்துச்சு. சின்ன அடிதானேன்னு கவனிக்காம விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள்ல மூளையே குழம்பி போச்சாண்டா. மா நீங்க வேற பயமுறுத்தாதீங்கம்மா, அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் ஆகல. ஏன் இவனுக்கு மூளை இல்லையாடா? எதுக்கும் இவனை கூட்டிட்டு போய் மண்டைய ஒரு ஸ்கேன் பண்ணி பாருடா. இந்த காலத்து பிள்ளைங்க என்னத்த கல்யாணம் பண்ணி என்னத்தை தான் குடும்பம் நடத்துதுகளோ. சே இருக்கான் பாரு. நிஜமாவே மூளைக்கு ஏதாவது ஆயிருக்குமா? டேய் எங்க அம்மா இப்படி தாண்டா தேவையில்லாதெல்லாம் பேசி பயமுறுத்துவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காரு. ஹலோ டே சுரேஷ், உனக்கு தலையில அடிபட்டு மண்டை வீங்கி போச்சாமேடா. என்ன ஆச்சுடா? அங்க என்ன பிரச்சனை? மதி ஏன் உன்னை தள்ளி விட்டுச்சு? டேய் ரொம்ப அடியா? நான் வேணா அங்க வரட்டுமா? உன்னை வந்து பாக்கவா? நீ வந்து பாக்குற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லண்ணே. கட்டில சின்னதா இடிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். டேய் எப்படிடா சுரேஷ் கட்டிலையா போயிடுச்சு? அப்புறம் பேசுறேனே, நீ போனா போய். டே சுரேஷ், டேய் ஹலோ. ஏன் சுரேஷ், பொண்டாட்டி கீழே தள்ளி விட்டு கீழே விழுந்து மண்டையில அடிபட்டதான் இப்ப பிளாஷ் நியூஸ் போல? இங்க நடந்த விஷயம் அங்க இருக்கிற அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சது? உன் அக்கா தான் சொல்லிருப்பா. இங்க இருக்க சோஃபா அது கொஞ்சம் நகர்ந்திருந்தா கூட உடனே உன் வீட்டுல இருக்க உன் அண்ணனுக்கும் அன்னிக்கும் உன் அக்கா போன் பண்ணி விஷயத்த சொல்லிருவா. இதோ அவளை கூப்பிடுறேன் பாரு. ரேவதி, இப்போ உன் அக்கா வருவா. நான் என்னன்னு கேப்பேன். எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவிய நிப்பா பாரு. என்னங்க ரேவதிமா, காலையில உங்க வீட்டுக்கு ஏதாவது போன் பண்ண? இல்லையே, நான் பண்ணலையே. அண்ணன் எனக்கு போன் பண்ணி தலையில அடிபட்டு இருக்கான்னு கேக்குது. நான் அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லலையே. வீட்டுல நாம தான் இருக்கோம். நான் போன் பண்ணல, அம்மாவும் போன் பண்ணல. மண்டை வேங்கினவன் கண்டிப்பா போன் பண்ணிருக்க மாட்டான். வேற யாரு நம்ம வீட்டுல இருந்து போன் பண்ணிருப்பா? தரணியா இல்ல இளவரசியா? காலையில சொல்ற விஷயமா இது? இல்லங்க, நான் வேணும்னு எதுவும் சொல்லல. என்ன நடந்துச்சுன்னு முழுசாவும் சொல்லல. லைட்டா அண்ணிக்கிட்ட சொன்னேன். அண்ணி அண்ணன் கிட்ட சொல்லிருப்பாங்க போல. இரு சுரேஷ், உனக்கு தலைவலிக்கும், நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பாத்தியாடா எப்படி எஸ்கேப் ஆகி போறா பாரு உங்க அக்கா. இதேதான் மச்சான் அவளுக்கு வேலை. ஏண்டா இவனை ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போகலையா? போடா, மண்டை குழம்பிட போகுது. மாமா ஸ்கேன் எடுக்கணுமா? ஆட நீ வேற மச்சான், சும்மா அனத்தாத, பேசாம இரு. குட் மார்னிங். அதுக்குள்ள காலேஜ் கிளம்பிட்டியா? காஃபி குடிக்கிறியா? வேண்டாம், குடிக்கிறது இல்ல. சரி, டிஃபன் சாப்பிடுறியா? எடுத்து வைக்கவா? பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். அதுல இட்லி இருக்கு, இல்ல சாம்பார் சட்னி. இட்லி நிறைய இருக்குல்ல. காலையில எந்திரிச்சதுமே பசங்க 2 பேரும் அத்தையை தான் தேடினாங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. வாயில எடுக்கு. வாயில இருக்கிறத சாப்பிடு. சாரிங்க. எதுக்கு? நேத்து உங்க தூக்கத்துக்கு எடுத்துட்டேன். அது பரவாயில்ல, நான் வேணும்னே எதுவும் பண்ணல. நீ எதான் வேணும்னு பண்ணிருக்க? அவனுக்கு அவ்வளவு பெருசாலாம் அடிபடல. நீ அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. சின்னதா கூட அடிபடணும்னு நான் நினைக்கலங்க. நீ அதை விடு, அவங்க வாழ்க்கைய அவங்களே பாத்துப்பாங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லதான் செஞ்சேன். கேக்கல. சுரேஷ்க்கு என்னமோ ஐடியா குடுக்கறேன்னு கொடுத்து அனுப்பி வச்சாரு. அவருமே வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணல. சுரேஷ்க்கு நல்லதுதான் நினைச்சாரு. கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அம்மா எனக்கு போதுமா? கை கழுவு, சாப்பிடு. நீ எப்பவுமே காஃபி குடிக்க மாட்டியா? டீ? இல்ல, அதுவும் குடிக்கிறது இல்ல. நல்ல விஷயம்தான். இதே மாதிரி எல்லாருமே டீ காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டா பொம்பளைங்களுக்கு அவ்வளவு வேலை மிச்சம். என் புருஷனே ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பாரு. ரேவதின்னு கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே நான் டீயோட போய் நிக்கணும். அவரெல்லாம் குழாய திறந்தா தண்ணி மாதிரி டீயும் வரும் நினைச்சிட்டு இருக்காரு. பாலை காய்ச்சணும், டீ தூளை போட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு டீக்கு 3 பாத்திரத்தை கழுவுனெல்லாம் அவருக்கு தெரியாது. நீங்க மேல கோவமா இருப்பீங்க.
என் கூட பேசவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க கேஷுவலா பேசுறது எனக்கு நிம்மதியா இருக்குங்க. இதுல என்ன இருக்கு? சாப்பிடு. நான் ஒன்னு சொல்லவா? ம், சொல்லுங்க. சுரேஷ பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு ஓரளவுக்கு புரியுது. ஒன்னே ஒண்ணுதான் நான் உன்கிட்ட சொல்லணும். நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் சுரேஷ் மோசமானவன் கிடையாது. வீட்ல எல்லார் மேலயும் பாசமா இருக்கிறவன் தான். அவன் காலேஜ் போற வரைக்கும் அவனுக்கு அண்ணன் தான் சாப்பாடு ஊட்டி விடும். நான் கல்யாணம் ஆகி இங்க வந்தப்பெல்லாம் உருண்டு புரண்டு அழுந்தவன் தான் அவன். உனக்கும் அவனுக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்து இருந்துச்சு. அது முடியறதுக்குள்ள ஒரு அவசர கல்யாணம். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பஞ்சாயத்தெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு டபுள் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் அந்த பஞ்சாயத்து பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. அதுக்கு நீங்க முயற்சி பண்ணாலே உங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு எனக்கு தோணுது. அவன் பதிலுக்கு பதில் பேசுறவன் தான், சண்டை வர மாதிரி நிக்கிறவன் தான். ஆனா மோசமானவன்லாம் கிடையாது. பேசுனா புரிஞ்சுப்பான். நான் அவன்கிட்ட பேசுறேன், உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்க சொல்றேன். அவன் கண்டிப்பா கேப்பான். நீயும் அவன் கெட்டவங்கிற இடத்துல இருந்து வெளியில வந்துரு. அவனை புரிஞ்சுக்க முடியுமான்னு கொஞ்சம் பாரு. நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னு. ஐயோ, அப்படிலாம் இல்ல. என் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தெரியா? நான் உனக்கு லஞ்ச் பேக் பண்ணிடுறேன். அதெல்லாம் வேணாம். தரணிக்கு பண்ணுவேன், அப்படியே உனக்கும் சேர்த்து பண்ணிடுறேன். பரவாயில்ல, நான் காலேஜ் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இன்னொரு இட்லி எடுத்து வச்சுக்கோ. போதும், நான் காலேஜ் கிளம்புறேன். ஆ, ம், சரி bye. பாய். பாத்தீங்களா மாமா, எதுவுமே நடக்காத மாதிரி வேலைக்கு கிளம்பி போறா. வேலை, அந்த வேலை தான் பிரச்சனை. இந்த வேலை இருக்குங்கிற தைரியத்துல தான் இந்த பொண்ணுங்க எல்லாம் புருஷனை மதிக்காம சுத்துறாங்க. அந்த வேலை மட்டும் இல்லன்னு வையே, எல்லாத்துக்கும் புருஷன் கிட்ட தான் வரணும். பொட்டு வாங்கணும், பூ வாங்கணும், பவுடர் வாங்கணும்னு எல்லாத்துக்கும் வரணும். அப்பதான் இந்த பொண்ணுங்களுக்கு புருஷன் மேல பயம், அன்பு, மரியாதைன்னு எல்லாமே வரும். அந்த வேலை இருக்க போய் தான் நம்மள நாமளே பாத்துக்கலாம்னு ஒரு கர்வம் வரும். அந்த கர்வத்தை மட்டும் அழிச்சிட்டோன்னு வையி, எல்லாம் சரியாயிடும். என்ன மச்சான் சொல்ற? வேலைக்கு போற அந்த கர்வத்தை அழிச்சிடலாமா? வேலைன்னு ஒண்ணு இல்லன்னா கண்டிப்பா மதி உனக்கு அடங்கிதான் இருப்பா. நீ சொல்றத அவ அமைதியா கேப்பா. அதுக்கும் ஒரு முயற்சி பண்ணி பாத்துடலாமா? என்ன சொல்ற? ஆமா, உங்க அண்ணன் இருக்காரு பாரு, என்னன்னு பின்னாடியே வந்துடுறாரு. நான் நடந்தத சொன்னேன், உடனே சுரேஷுக்கு போன் பண்ணி கேட்பாருன்னு நான் யோசிக்கவே இல்ல. அவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ. அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல? சரி, நான் வைக்கிறேன். இங்க வச்சுட்டு தான் ரூம்ல எல்லாம் தேடினாக்கும். ஹலோ சார், ஆ? ஒரு நிமிஷம் என்னையா? வாங்க. என்ன மலரு, என்னைய கூப்பிட்ட? உங்களை தான் கூப்பிட்டேன், உட்காருங்க. ஆ, பேசுற கோவம் குறைஞ்சிருச்சா? ஆசையா பேசணும்லாம் ஒண்ணு கூப்பிடல. ஆமா, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம் சொன்னா அத மனசுல வச்சுக்க தெரியாதா? ஏய், நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியல. பின்னாடியே வந்தீங்கன்னு தானே ரேவதி சொன்னதை நான் உங்ககிட்ட சொன்னேன். உடனே சுரேஷுக்கு போன் பண்ணி பேசிட்டீங்க. ஏய், தலையில அடிபட்டிருக்குன்னு சொன்னா பயமா இருக்காதா மலரு? ம், அவன் சீரியஸா இருக்கான், ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்கன்னு நான் ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னனா? ரேவதி வீட்ல அப்படி இப்படி நடந்துச்சுன்னு தானே நான் சொன்னேன். அதை கேட்டுட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே? நான் இப்ப சுரேஷ் கிட்ட கேட்டதுல என்ன பிரச்சனை? அங்க நடக்கிற விஷயத்த நீங்க போன் பண்ணி கேட்டா ரேவதி தான் சொல்லிருப்பான்னு உங்க மச்சான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரா? ஐயோ, நான் இதை யோசிக்கவே இல்ல மலரு. ரேவதி அவர் திட்டினாரா? நான் வேணும்னா ரேவதிக்கு போன் பண்ணி பேசவா? எதுக்கு ரேவதிக்கு? பேசாம தங்கராஜனுக்கே போன் பண்ணி பேசுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல. பகிரஜ், அப்பா சொல்லுங்கப்பா. என் மாத்திரை தீர மாதிரி இருக்கு, அத வாங்கிட்டு வந்துடுறியா? சரிப்பா, உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உடனே எல்லாம் வேண்டாப்பா, 2 நாளைக்கு இருக்கு. நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தா போதும். ம், சரிங்கப்பா. ம், அப்பா, செக்கப்புக்கும் போகணும்ல? இல்லடா, அதுக்கு அடுத்த மாசம் தான்டா போகணும். அப்பாவுக்கு செக்அப் பண்ணும்போது எனக்கும் பண்ணணும் பாக்கியராஜ். வீட்ல நடக்கிற பிரச்சனையில எனக்கு பிரஷர் ஏறி போய் கிடக்கு. அம்மா, பண்ணிடலாமா? உங்க 2 பேருக்கு சேர்த்தே பண்ணிடலாம். வீடுன்னு இருந்தா 1-2 பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சரியாயிடும். நம்ம வீட்டுல மட்டும்தான் என்னாச்சுன்னே தெரியல. தினமும் ஒரு பிரச்சனை. நடக்கிறதையெல்லாம் யோசிச்சு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே சரியாயிடும். வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வருவான்னு நினைச்சா ஒரு மண்டகனம் புடிச்சவதான் வந்திருக்கா. அவளை வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனையை சரி பண்றது? நீ சுரேஷ்கிட்ட எதுவும் பேசுனியா? நான் பேசினேன்ப்பா. ஆ, எப்படி இருக்கான்? ஆ, அவன் நல்லாதான்ப்பா இருக்கான். நேத்து இருந்த நிலைமையில மாப்பிள்ள கூப்பிட்டதும் சுரேஷையும் அந்த பொண்ணையும் அங்க அனுப்பி வச்சுட்டோம். அதுக்காக நாள் கணக்குல அவங்க 2 பேரும் அங்கேயே இருந்தா நல்லா இருக்காது. அவங்கள கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லு. அவ வேணும்னா அங்கேயே இருக்கட்டும், சுரேஷ் மட்டும் வரட்டும். அது எப்படி லட்சுமி? ஒண்ணு அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கணும், இல்ல அவங்க வீட்டுல இருக்கணும். மாப்பிள்ள வீட்டுல இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது. வந்தா சண்டை போடுவாளைங்க. அதெல்லாம் நாம பாத்துக்கலாம். அங்க ஈஸ்வரி அக்கா இருக்காங்க, அவங்க வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க.
இவளும் பதிலுக்கு ஏதாவது பேசி அப்புறம் சம்மந்தி வீட்ல சண்டை போட்ட மாதிரி ஆயிடும். பாக்கியராஜ், நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன், நீ சுரேஷ் கிட்ட பேசி அவனை இங்க வர சொல்லு. சரிப்பா, நான் இப்ப பேங்க்குக்கு தான் போறேன். போற வழியில ரேவதி வீட்டுக்கு போய் நான் சுரேஷ் கிட்ட பேசுறேன். சரி. ஏங்க அப்படியே போகும்போதே என்னையும் பாப்பா ஸ்கூல்ல விட்டுடுறீங்களா? எதுக்கு? ஸ்கூல்ல இருந்து வர சொல்லிருக்காங்க. எதுக்கு அடிக்கடி வர சொல்றாங்க? தெரியல அத்த, நேத்தே சொன்னாங்க. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், போயிட்டு வந்துட்டுமா? பேரண்ட்ஸ் மீட்டிங்கா வச்சு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்களை அப்படி பாத்துக்கங்க இப்படி பாத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல எல்லாம் பெத்தவங்களே செஞ்சுட்டா அப்புறம் ஸ்கூல்ல என்னதான் செய்வாங்களாம்? தெரியல மாமா, நான் போயிட்டு வந்துட்டுமா? சரி, போயிட்டு வா. ஒரு 2 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஏன்டா இவ்வளவு கொஞ்சமா சாப்பிடுற? போதும் காணுங்க. ஆமா, கிளம்பிட்டாரா? அவரும் அத்தையும் பாப்பாவை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. தேவையாடா இதெல்லாம் உனக்கு? உங்க மாமா பேச்ச கேட்டு யாராவது ஏதாவது பண்ணுவாங்களா? அவரு என் புருஷன்தான். அவர் மேல பாசம் மரியாதை எல்லாம் தான் இருக்கு. ஆனா நானே அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்க மாட்டேன்டா. நீ என்னடா ஒண்ணு விடாம அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க? அந்த பேச்ச விடங்கா. நீ மதியம் என்னடா பண்ண? அவதான தள்ளி விட்டா. தள்ளி விடுற அளவுக்கு நீ என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணல. தம்பியா போயிட்டடா. ஓரளவுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கவே முடியல. ரேவதி,